இன்றைய சிந்தனை, மனம் ஒருநிலைப்பட வேண்டுமென்றால் நாங்கள் எல்லோரும் மனதிலே நல்ல விடயங்களை அதிகம் சிந்தித்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மனங்கள் சஞ்சலங்களோடும் பல விடயங்களிலே ஈடுபாடு கொள்வதும் அலைகின்ற தன்மை கொள்வதும் இயல்பான ஒரு நடைமுறை. எப்படி நாங்கள் ஒரு விடயத்தை பார்த்து கேட்டு அதன் ஊடாக செயல்படுகின்றோமோ அதற்கு இசைவாக நாங்கள் மாறிவிடுவோம். எனவே நல்ல சிந்தனை, நல்ல கருத்து, நல்லனவற்றையெல்லாம் நாங்கள் தினம் தினம் தேடி தேடி அதை பார்த்து படித்து கேட்டு கொண்டு வருகின்ற பொழுதெல்லாம் இந்த மனம் சிறப்பான ஒரு நிலைக்கு வந்துவிடும். எனவே நல்லனவற்றை மனதிலே உள்வாங்குகின்ற பொழுதெல்லாம் வாழ்வியலிலே வெற்றிகளும் சிறப்புகளும் அனுகூலங்களும் இருக்கும். ஒரு மனிதனுடைய மனம் மகிழ்வோடு இருந்தால் அவனுக்கு உடலிலே வருத்தங்கள் துன்பங்கள் இருக்க வாய்ப்புகள் இல்லை. நாங்கள் எங்களுடைய சிந்தனை யோசனை அதிகமாகின்ற பொழுது உடலிலே யோசனை அதிகமாகின்ற பொழுது உடலிலே இருக்கின்ற இயக்கங்கள் எல்லாம் தடுமாறுகின்றன. அதன் மூலமாக எங்களுக்கு மனச்சஞ்சலங்கள் அதிகமாகின்றன. அதன் மூலமாக எங்களுக்கு துன்பங்களும் வருத்தங்களும் எங்கள் உடல் சார்ந்த உபாதைகளும் எங்களை தொடர்கின்றன. இந்த உபாதைகள் எங்களை தொடர்வதற்கு காரணம் முதலாவதாக எங்களுடைய மனதை தெளிவுபடுத்த வேண்டும். மனது தெளிவாக இருக்க வேண்டும். மனநிலையிலே வேறு சிந்தனைகள் இல்லாத வகையிலே நாங்கள் நம்மை ஆட்கொள்ளப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆளுமைக்குள்ளே நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பும் மேன்மையும் நன்மையும் தானாக வந்து அமைந்துவிடும். எனவே அதை நாங்கள் முதலே மனதிலே கொள்ள வேண்டும். நல்லனவற்றை மட்டும் சிந்தித்து கொள்ளுகின்ற வாய்ப்பை நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த உருவாக்கல் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை கொடுக்கின்றது. சிந்தனைகளும் செயல்களும் நல்ல ஒருநிலைப்பாட்டோடு அமைகின்றது. எனவே இதை ஒவ்வொருவரும் மனதிலே கொண்டு செயல்பட்டோமானால் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் நாயகனாக திகழலாம். நாங்களே அதை எதிர்கொண்டு அதிலே வெற்றி காணக்கூடிய வல்லமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே எங்களுடைய மனம் மிக முக்கியமானது. இந்த மனதை நாங்கள் நல்ல நிலைப்படுத்தி நல்ல வழிப்படுத்தி கொள்ளுகின்ற தன்மைகளை உருவாக்குவது ஒவ்வொருவருக்கும் முக்கியமான கடமையாக அமைகின்றது. எனவே சிந்தனைகளை சிறகடைக்காமல் மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற நல்ல பக்குவத்துக்களே கொண்டு வருகின்ற தன்மைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கி கொள்ளுவோம். நன்றி.